பிணைய கைதிகளை விடுவிக்காவிட்டால் தொலைத்து கட்டி விடுவேன். வருங்கால அதிபரின் அதிரடி எச்சரிக்கை. ஹமாஸுக்கு கெடு. பணைய கைதிகளை வரும் 20ஆம் தேதிக்குள் ஹமாஸ் விடுவிக்காவிட்டால் மத்திய கிழக்கில் மோதல் வெடிக்கும் என அமெரிக்க அதிபராக பதவியேற்க உள்ள டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளார். கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலுக்குள் நுழைந்து ஹமாஸ் தாக்குதல் நடத்திய நிலையில் 250க்கும் மேற்பட்டோரை காசா முனைக்கு பணைய கைதிகளாக கடத்திச் சென்றது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள டிரம்ப், பேச்சுவார்த்தையில் பாதிப்பை ஏற்படுத்த நான் விரும்பவில்லை. தான் அதிபராக பொறுப்பேற்கும் முன் பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்றும் ஹமாஸுக்கு கெடு விதித்திருக்கிறார். 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேலுக்குள் புகுந்து ஹமாஸ் ஆயுத குழுவினர் பயங்கர தாக்குதல் நடத்தி 251 பேரை பணைய கைதிகளாக கடத்திச் சென்றனர். இதையடுத்து ஹமாஸ் ஆயுத குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் 117 பணைய கைதிகளை உயிருடன் மீட்டது. ஆனாலும் மீதமிருக்கும் பணைய கைதிகள் ஹமாஸிடம் சிக்கி தவித்து வருகின்றனர். இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் ஓராண்டை கடந்தும் நீடித்து வருகிறது. இந்த போரில் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹமாஸ் ஆயுத குழுவினர் உள்பட 45,000த்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். போரை நிறுத்தவும் பணைய கைதிகளை மீட்கவும் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் 20ஆம் தேதிக்குள் பணைய கைதிகள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என ஹமாஸுக்கு டிரம்ப் கெடு விதித்திருக்கிறார். இது தொடர்பாக செவ்வாயன்று புளோரிடாவில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய டொனால்டு டிரம்ப், 20ஆம் தேதி தான் பதவியேற்கும் முன் பணைய கைதிகளை ஹமாஸ் விடுதலை செய்ய வேண்டும். பேச்சுவார்த்தை தொடர்பாக நான் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த விரும்பவில்லை. ஆனால் பணைய கைதிகள் விடுதலை செய்யப்படவில்லை என்றால் மத்திய கிழக்கில் உள்ள நகரம் வெடிப்பது நிச்சயம் என எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்.